எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது கில்லி கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும். அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம். இன்னொரு படம் பண்ணோம், அது என்ன ரிலீஸ் ஆகலை. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எழில் நான் இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்சாங்க, ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதேமாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் இந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவங்க சன் தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை. நிறைய பேர் விரதமாக அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் லேடி கெட்டப்பில் இருக்கார். இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேர் எதிர்த்த ஸ்டேஷன், அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள், அவர் இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, அந்த ஹீரோவுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும்.
அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நடு இருந்தது, அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார். அதுமாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாமு அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோதண்டன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆக்டர் சாம்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகேங்களா? மார்க் ஓகேவா? இங்கே ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்கார் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். ரொம்ப சூப்பராக பண்ணுறார். அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளேயும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ளே தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள், எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, ஏன் நீ மாட்டு பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளேன்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. என்னமோ நானே பசையை எடுத்து பஸ்ஸு ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்த மாதிரி ஏன் இதில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்கார், உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்லை பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸாக அதை அடைஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வழிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்லை ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னா தை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கார், நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்கார். வெரி ஹாப்பி. அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவார் உள்ள. நம்மளும் அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட்டு பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்துக்கு எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட்டு பீஸ் இருக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கார்லலாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது
சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன வண்டியை எடுத்துகிட்டு போவேன் பாருங்கள், அந்த வண்டிலாம் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கவே தோணும், அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து தரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாற்று அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டு அடுத்து கில்லி, அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, ஃப்ளைட்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்தது, உள்ளே வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலாக இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்போ விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து உதடே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார், என்ன பேசுகிறாரு அவர், லிப் மூமெண்ட்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்கில் மாம்பழம்னு இருந்துன்னு வச்சுங்களேன், டப்பிங்கில் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யாப்பழம்னா அவரோட லிப்பில் கொய்யாப்பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூமெண்ட் எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகாக சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அடுத்தவங்க நடிக்கிறத அவங்க வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏற்றிட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மியாக, ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்குது பாருங்கள், ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்லேருந்து, புகழ்லேருந்து, இன்னும் எத்தனை, சாமிநாதன் சார், சிங்கமொழி சார், எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இல்லையா, இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷம் போட்டே நடிச்சிருக்கார் இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய மெனக்கெட்டிருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார், செல்வா சார், அது என்ன சொல்கிறது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம், வாவ் சூப்பர். ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கலக்கலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேருன்னு நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களை அழுதுருவோம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒன்று கேட்கணும், உங்களோட எனர்ஜி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் ஜீப்பில் தொங்கிட்டு போகிறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் வெளில கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமாக ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான்னு நான் கேட்டதுக்கு அங்கே தான் நான் கேட்டேன். ஸோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னா, நான் அவரை சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்பாவ. அதனால் அவள் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன். போகிற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சுட்ருக்கேன். அதனால் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால் ஓடிட்டுருக்கு குழப்பு. உண்மையை சொன்னதுக்கு நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி எனர்ஜியோடு நீங்கள் ஸ்க்ரீனில் எப்போவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும். மேம் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஸோ மச்.